கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் இந்த இணைப்பின் மூலமாக ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமை செலுத்தி கொண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வேதத்தில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம், ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு பெண்மணி, இன்னொரு வகையில் சொல்லணும்னா ஒரு முத்தாய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முற்பிதாக்கள்னு சொல்லுவோம். இவங்களை நம்ம பார்க்கும்போது பெண்ணாக இருக்கிறதுனால ஒரு முத்தாய் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த கதாபாத்திரம் நோவாவின் மனைவி மிஸ்ஸஸ் நோவாவை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி நோவாவை பற்றி நம்ம அநேக காரியங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவரை குறித்து நிறைய தேவ செய்திகள் கூட நம்ம கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு நல்ல தேவனுடைய ஒரு மனிதனாக இருந்தார். அவர் காலத்தில் இருந்தவர்கள்லேயே ரொம்ப மோசமான உலகம் அவர் வாழ்ந்த காலம். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அக்கிரமம் ரொம்ப பெருகி இருந்த காலத்தில் நோவாவை குறித்து வேதம் சொல்லும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க, நோவா இருந்த காலம் ரொம்ப மோசமான ஒரு காலமாக இருந்துச்சு. அவபக்தி நிறைஞ்ச ஒரு காலம், அக்கிரமம் நிறைஞ்ச ஒரு காலமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே நோவா எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கரைகள் குறைகள் எதுவும் பாதிக்காதபடி உத்தமனும் நீதிமானுமாக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, அவர் தேவனோடு நடந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் எது சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காம கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதராக தான் அங்கே நோவா இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் செய்த ஊழியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷித்த ஊழியமாக இருந்துச்சு. அவர் என்ன ஊழியம் செஞ்சார் அப்படிங்கிறத 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. பார்த்தீங்களா, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகமாக அந்த உலகம் இருக்கும்போது நோவாவினுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னா, நீதியை பிரசங்கித்தார். அதுக்கு சகோதரர்கள் சொல்லும்போது நீதியை பிரசங்கித்தார்னா ஒன்று அவர் பேசினாராம், பேசினபடி நடந்தாராம். வாழ்க்கை ப்ளஸ் அவருடைய வார்த்தை ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கூட அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அன்னைக்கு இருந்த ஜனங்கள் மத்தியில் அவர் நீதியை பிரசங்கித்திருக்கிறாரு. அன்னைக்கு நாட்களில் இருந்த ஜனங்கள் மத்தியில் இவர் ஒரு பரிசுத்தவானா, ஒரு நீதிமானா என்ன இருக்கிறார்னா அன்னைக்கு அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாய் நோவாவை குறித்து நம்ம அநேக காரியங்கள் நம்ம அதிகமாக அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அவரோட பேழைக்குள்ளே பிரவேசித்த அவருடைய மனைவியை குறித்து வேதம் எந்த ஒரு பதிவும் சொல்லலைங்க. அவங்களுடைய பேரும் கூட அங்கே பதிவு செய்யப்படலை அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும், இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான ஒரு நீதிமான ஒரு உத்தமரை கல்யாணம் பண்ணின அந்த நோவாவினுடைய மனைவி எவ்வளவு பாக்கியம் பெற்றவங்களாக இருந்திருப்பாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையை கூட நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா நோவா அவருடைய மனைவியினுடைய குடும்ப வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்துச்சு. அவங்களுக்கு கூட நம்ம பார்க்குறோம் 3 ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. சேம், காம், யாபேத் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒளிவு மறைவும் இருந்திருக்காது. ஏன்னா ஒரு தேவனுக்கு பிரியமாக நடக்கக்கூடிய ஒரு தலைவன், ஒரு கணவன் அந்த குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பம் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவும் இருந்திருக்காது. ஒருவருக்கு ஒருவர் உண்மைத்தன்மையோட நேர்மையோடு நடந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டைகள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சமாதானம், அன்பு, ஒருமனப்பாடு நிறைஞ்சதாக தான் அந்த குடும்பம் இருந்திருக்கும். அப்படி கணவனும் மனைவியும் தேவனுக்குள்ள அப்படி இருந்ததுனால தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3 பிள்ளைகளும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுக்குள்ள வளர்க்கப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, மருமகளுக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுக்குள்ள அங்கே வழி நடத்தப்பட்டதை நம்ம பார்க்குறோம். உலகம் முழுக்க அவபக்தி நிறைஞ்சு போயிருக்குது.
ஆனால் இந்த குடும்பத்தை அது எதுவுமே பாதிக்கலை அப்படின்னு கூட பார்க்குறோம். இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த நோவாவினுடைய மனைவி அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய பெயர்கள் சொன்ன உடனே நமக்கு உடனே அப்படியே அவங்க முகம் ஞாபகத்துக்கு வர மாதிரி ரொம்ப பிரகாசமாக எனக்கு தெரியும், அவங்கள நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்தர் அப்படின்னு சொன்ன உடனே எங்கேயாவது ஒரு ஃபோட்டோவை பார்த்துருப்போம், இல்லைனா ஏதோ ஒரு வீடியோவில் ஒரு படமாக அவங்கள பார்த்துருப்போம். உடனே அந்த முகம் நமக்கு என்ன ஆகும்னா அது ஒரிஜினல் முகமாக இல்லைன்னா கூட அப்படி டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வந்து போகும். எஸ்தரை தெரியாதவங்க யாருமே இருக்க வாய்ப்பில்லை. நிறைய பெண்களுக்கு கூட என்னன்னு பேர் வைக்கிறாங்க, எஸ்தர்னு பேர் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரூத், இவங்களால நமக்கு உடனே தெரியக்கூடிய ஒரு அறிமுகமான பெயர்களாக இருக்குங்க. தெபோரால், ரெபேக்கால், சாரால், இந்த மாதிரி பெயர்கள்லாம் சொன்ன உடனே டக்கு டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்த்தாள், மரியாள், அடுத்து லேடியாள், இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? தபித்தாள், இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்களை சொன்ன உடனே டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் ஒரு சில பேர்களை நம்ம சொன்னோன்னு வைங்களேன், அந்த பேர்லாம் நமக்கு சொன்னால் கூட அப்படி ஒரு பேர் வேதத்தில் இருக்கா அப்படின்னு கூட யோசிப்போம். பெபேயாள் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க, நல்ல ஒரு ஊழியக்காரி. அப்போஸ்தலன் பவுல் அவங்களுடைய பேரை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்காங்களா? எங்கே இருக்குது அவங்கள பற்றி வசனம்? நிறைய பேருக்கு டெய்லி பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு கூட அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உர்பால்னு ஒரு அம்மா இருக்காங்க, பெர்சியால்னு ஒரு அம்மா இருக்காங்க. இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது என்னன்னா வேதத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். பாருங்க, பேர் பதிவு செஞ்சவங்க நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, இன்னும் ஒரு சிலருடைய பெயர்கள் பதிவு செஞ்சிருக்குது, ஆனால் அவங்கள பற்றி நமக்கு தெரியாமல் இருக்குது. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பேர் என்னன்னு வேதத்தில் பதிவே சொல்லப்படலைங்க. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யோபுவின் மனைவி, அவங்கள பற்றி தெரியாதவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்களா? ஆனால் யோபுவினுடைய மனைவியின் பெயர் என்னன்னு பார்த்தா வேதத்தில் பதிவில்லை. நீங்கள் இந்த நாளாகம புஸ்தகம், வம்ச வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் ஏகப்பட்ட பேர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனால் தேவையான ஒரு சில பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேதத்தில் அங்கே பதிவு செய்யப்படலைன்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த யோபுவோட மனைவி பேரில் சவுல் ராஜா, முதல் ராஜா, அவருடைய மனைவி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பதிவு செய்யப்படலை. ஆனால் அவங்க பாருங்கள், தன்னுடைய பிள்ளையாகிய கணவன் அப்படி ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் அந்த யோனாத்தான அந்த அம்மா எப்படி வளர்த்துருக்குறாங்க, ஒரு பயபக்தியுள்ள ஒரு பிள்ளையாக வளர்த்துருக்குறாங்க இல்லைங்களா? ஆனால் அந்த அம்மாவுடைய பேர் என்னன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த எலிசா காலத்தில் ஒரு அம்மா ரொம்ப உதவியாக இருப்பாங்க, சூனேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீ, கனம் பொருந்தின ஸ்திரீ. அந்த அம்மாவுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வேதத்தில் பதிவு செய்யப்படலை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலிக்கு 2 பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பசங்களினுடைய மனைவி, அந்த பிணைகாசினுடைய மனைவி ரொம்ப அற்புதமான ஒரு பெண்மணி. அவங்களை குறித்து கூட ஒரு செய்தி நம்ம பேசியிருக்கிறோம், அங்கே யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ அந்த அம்மாவுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் கூட அங்கே பதிவு செய்யப்படலை. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த நோவா தேவனுக்காக மிகப்பெரிய காரியங்கள் செய்த ஒருத்தர், தேவனுடைய வேலையை ரொம்ப பெருசாக செய்த ஒருத்தர். ஆனால் அவருடைய மனைவியின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் அங்கே பதிவு செய்யப்படலை. நோவாவை குறித்து, அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து, அவருடைய வம்சத்தை குறித்து வேதம் ரொம்ப விரிவாக சொல்லுதுங்க. ஆனால் நோவாவினுடைய மனைவியை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெயரும் அங்கே பதிவு செய்யப்படலை. ஆனால் நோவாவின் மனைவின்னு சொல்லி வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 இடங்களில் மட்டும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வசனங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நோவாவின் மனைவின்னு வரும். அடுத்த ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நோவாவின் மனைவின்னு வரும். 3ஆவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நோவாவின் மனைவின்னு வரும். அடுத்து ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நோவாவின் மனைவின்னு வரும். அடுத்து ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நோவாவின் மனைவின்னு வரும். இந்த 5 இடங்கள்ல தான் நோவாவின் மனைவின்னு தான் வந்திருக்க ஒழிய அவங்க பேர் என்ன ஆகலைன்னா அங்கே பதிவு செய்யப்படலை. இப்போ இந்த நோவாவின் மனைவியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாள் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவாவுக்கு ஒரு நல்ல ஒரு துணையா, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அம்மாவா, இந்த சேம்காம் ஞாபகத்தில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா, அதே போல் அவங்களுடைய அந்த பிள்ளைகளினுடைய மனைவிகள், அதாவது இந்த நோவாவின் மனைவிக்கு மருமகள்கள் 3 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல மாமியாராக இந்த அம்மா அங்கே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர் நல்லா கவனிங்க. முதலாம் உலகம் ஆரம்பம் யார் மூலமாக ஆரம்பிச்சிச்சுன்னா ஆதாம் ஏவாள் மூலமாக தான் ஆரம்பிச்சிச்சிங்க.
அந்த முதலாம் உலகம் ஜலப்பிரளயத்தினால என்ன பண்ணுச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. இரண்டாம் உலகம் யார் மூலமா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நோவாவும் நோவாவினுடைய மனைவி மூலமாகவும் தான் இந்த இரண்டாம் உலகம் ஆரம்பிச்சிருக்குது. இவங்களுடைய சந்ததியில தான் நாம இன்னைக்கு அங்க இருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நோவா மனைவிக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. நோவாவினுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் இந்த அம்மா அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து இரண்டாம் உலகத்தினுடைய ஆரம்பம் நோவா மூலமாகவும் நோவாவினுடைய மனைவி மூலமாகவும் தான் ஆரம்பிக்குது. அந்த சந்ததிகளை தான் நாம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நோவாவின் மனைவியை குறித்த அந்த முதல் வசன பகுதிக்குள்ள நம்ம போகலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 7:7. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஜலப்பிரளயத்தில் தப்பும்படி, ஏன்னா மிகப்பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகுது, அந்த முதலாம் உலகத்தையே அழிக்க போகுது. அதுல இருந்து தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும், அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில நோவாவுடைய மனைவியை குறிச்சும் அவங்க கிட்ட இருந்து வெளிப்பட்ட குணலட்சணங்களை குறிச்சும் அதுல தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ முதல் காரியம், நோவாவினுடைய மனைவி கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான குணலட்சணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசுவாசம். நோவாவுடைய மனைவி கிட்ட நம்ம பார்க்குற முதல் காரியம் விசுவாசம். பாருங்க, இங்க நோவாவுக்கு சொல்லும்போது தேவன் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 6:18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேலைங்க. என்ன அந்த மிகப்பெரிய வேலை? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13-14. ஆதியாகமம் 6:13-14. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. மிகப்பெரிய வேலை அங்க கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப கஷ்டமான வேலை, யாரும் நம்ப முடியாத வேலை. அதான் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய காரியம். மிகப்பெரிய வேலை சரிதான் பிரதர், கஷ்டமான வேலை சரி பரவாயில்ல, ஆனா யாரும் நம்ப முடியாத வேலை. என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? மழை வரப்போகுது, இந்த பூமியெல்லாம் வெள்ளத்தில் அழிய போகுது, அதனால நான் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பேழையை செய்கிறேன்னா இருப்பாருங்க. இது நம்ப முடியாத ஒரு வேலையா இருக்குது. ஆனா தேவன் சொல்லிட்டாரு, நோவா அதை முழுசா நம்புறாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இதுல இன்னொரு காரியம் என்னன்னா, அதே நம்பிக்கை அதே விசுவாசம் யாருக்கு கூட இருந்துச்சுங்க? நோவாவினுடைய மனைவிக்கும் இருந்துச்சுங்கிறது தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா மழை பெய்யாத காலத்துல வரப்போற வெள்ளத்தை நம்பி பேழைக்குள்ள நுழையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தின் அடையாளம். நோவா தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தாரு, அவர் நம்பலாம். ஆனா நோவாவினுடைய மனைவியும் அதை நம்புறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அப்ப சகோதரர்கள் சொல்லும்போது உண்மையான விசுவாசம் கண்களால் காண்பது அல்ல, தேவன் சொன்னதை நம்புறதான். இதை நம்ம அந்த நோவாவினுடைய மனைவி கிட்ட அங்க நம்ம பார்க்குறோம். பாருங்க, ஜலம் வர போகுது, இந்த பூமி முழுக்கும் தண்ணீரால நிரம்பி இந்த பூமி அழிய போகுது அப்படின்னு நோவா சொல்லும்போது மற்றவங்கெல்லாம் நோவாவை குறித்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் இந்த கோமாளி பைத்தியக்காரன் அப்படின்லாம் கூட கேலி செஞ்சிருப்பாங்க. உலகம் முழுக்க கேலி செஞ்சாலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோவாவோட மனைவி நோவா கூட அங்க உறுதுணையா இருந்தாங்க. அவங்க தன்னுடைய கணவனுக்கு ஒத்துழைத்த ஒரு மனைவியாக அங்க இருந்தாங்க. அவங்களுடைய 3 குமாரர்களும் 3 மருமகள்களும் நோவாவுக்கு கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாரு தெரியுங்களா? நோவாவினுடைய மனைவி. நோவாவோட மனைவி ஃபர்ஸ்ட் நோவாவுக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தா, அவங்க நோவாவை மதிக்காம இருந்திருந்தா, இந்த 3 பசங்களும் மகன்களும் சரி மருமகளுங்களும் சரி நோவாவை மதிச்சிருப்பாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. ஏன்னா இன்னைக்கு குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கணவனை அவருடைய பிள்ளைகள் மதிக்கணும்னா அதுக்கு முக்கியமான பங்கு வந்து சகோதரிகள் கிட்ட இருக்குங்க.
சகோதரி தன் கணவனை நல்லா மதிக்கும் போதுதான் அந்த பிள்ளைகளும் தன்னுடைய அப்பாவை மதிப்பாங்க. மனைவி ஒரு சரியான விதத்துல கணவனை மதிக்காம மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாங்கன்னா பிள்ளைகளும் கூட தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, நோவா சொல்றாரு, வாங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற நீங்க 6 பேர், என்னுடைய மனைவி, நம்ம 8 பேருமா நம்ம பேழைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு முன்னாடி இந்த பேழையை கட்டணுங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க யாருமே அங்க முறுமுறுக்கல, சந்தேகப்படல, எந்த விதமான கேள்வியும் நோவா கிட்ட கேட்கலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுங்களா? இந்த நோவாவினுடைய மனைவி. நோவாவோட மனைவி அவருக்கு உறுதுணையா இருந்ததும் இல்லாம, உலகத்துல இருந்து வந்த கேலி பேச்சுகளுக்கு சோர்ந்து போகாம, நோவாவும் சோர்ந்து போக விடாம அவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க? தோள் கொடுத்து நோவாவை அங்க தேற்றி ஆற்றி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒரு நல்ல சப்போர்ட் நோவாவுக்கு அங்க நோவாவினுடைய மனைவி இருந்தாங்க. இப்படி நோவாவோட மனைவி விசுவாசத்தோட நோவாவுக்கு உறுதுணையா இருந்ததுனால தான் நோவாவை நீங்க பாத்தீங்கன்னா எந்த தடையும் இல்லாம இந்த பெரிய வேலையை அவரால் செஞ்சு முடிக்க முடிஞ்சுங்க. இல்லை அப்படின்னு வைங்களே, ஏன்னா இது நேத்து இன்னைக்கு முடிகிற வேலை இல்லை, 120 வருஷம் செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்படிங்கும்போது எவ்வளவு சோர்வுகள் அங்க வந்திருக்கும். ஆனா இங்க நோவாவினுடைய மனைவிக்குள் இருந்த அந்த ஒரு விசுவாசம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க நோவாவுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னு பாக்குறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது விசேஷமா இந்த கேள்வி சகோதரிகளுக்கு நம்ம வைக்கலாம். இன்னைக்கு சகோதரர்களுடைய ஊழியத்துக்கு எந்த அளவுக்கு சகோதரிகள் அங்க நம்ம உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா நம்ம உதவியா இருக்கிறோங்கிறத யோசிச்சு பார்க்கணுங்க. நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறோமா? ஏன்னா ஊழியங்கும் போதே அங்க பலவிதமான விமர்சனங்கள் வரும். எல்லாருமே அதை ஆதரிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பலவிதமான தவறான வார்த்தைகளும் அங்கே வரும், உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரும். இதன் மத்தியில், ஏன்னா ஊழியங்கும் போதே அங்கே சாத்தானுடைய தாக்குதல் அங்கே நிறையா இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அதன் மத்தியில் இன்னைக்கு சகோதரர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீங்க இப்படியும் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சகோதரிகளினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இன்னைக்கு சகோதரர்கள் நம்ம எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறோம், உதவியாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. உலகமே எதிர்த்தாலும் ஒரு கணவனுக்கு மனைவி துணையா நின்னாங்கன்னு வைங்களே, அவர் எவ்வளவு வேணாலும் சாதிக்கலாங்க. அதே நேரத்தில் உலகம் பூரா சப்போர்ட் பண்ணிட்டு கட்டின மனைவி அந்த கணவனை குறித்து தவறுதலாக பேசிக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களே, அந்த கணவனால் சிறப்பாக செயல்பட முடியாதுங்க. இதை சகோதரிகள் நல்லா புரிஞ்சிருக்கணும். ஏன்னா வேதத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. கணவனை தவறான பாதையில் நடத்தின மனைவிகளும் இருக்கிறாங்க, கணவன் சரியான பாதையில் நடக்கிறதுக்கு உதவியாக இருந்த மனைவிகளும் இருந்திருக்கிறாங்க. நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கணவனை தவறான பாதையில் நடத்தின மனைவிகள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முதல் ஆளே யாருங்க? ஏவாளை நம்ம சொல்ல முடியும். பாருங்க, அங்க ஆதாமுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. இந்த ஏவாளும் அதே விசுவாசத்தோட இருந்திருந்தாங்கன்னா இந்த உலகத்துக்குள்ள பாவமே பிரவேசிச்சிருக்காது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அங்க நீங்க பாத்தீங்கன்னா கணவனை தவறான பாதையில வழி நடத்திட்டாங்க. அதனால தான் வேதத்துல ஆண்டவர் சொல்லும்போது பாருங்க, ஆதியாகமம் 3:17 ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவிகொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். பாத்தீங்களா? நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, இங்க ஏவாளினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால இங்க ஆதாமுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, ஆதாமின் சந்ததியே பாவத்துக்குள்ள போறதுக்கு ஒரு காரணமா ஆயிடுச்சு. பாருங்க, கணவனை தவறான வழியில வழி நடத்துற பெண்களை குறிச்சும் வேதத்துல பதிவுகள் இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா சாலமோன் மிகப்பெரிய ஞானி. ஆனா அவருடைய இருதயத்தை வலிவு போக வச்சது யாருங்க? அவருடைய மனைவிகள் தான். ஆகாப் ராஜா மிகப்பெரிய ராஜா தான். ஆனா அவரை நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்குள்ள இருக்க முடியாம விலக செஞ்சது யாருங்க? அவருடைய மனைவியாகிய யேசபேல்னு நம்ம பார்க்கிறோம். அதனால தான் வசனம் சொல்லுது, 1 ராஜாக்கள் 21:25. 1 ராஜாக்கள் 21:25. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. பாத்தீங்களா? தூண்டி விடுகிறது கணவனை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அதை நம்ம பார்க்க முடியுங்க. கணவன் ஒரு சரியான பாதையில் நடந்துக்கிட்டு இருந்தாருன்னா அவரை சரியான விதத்தில் நடக்காம அவரை தூண்டி விட்டு பலவிதமான பகைகளுக்கும் கசப்புகளுக்கும் ஏச்சு பேச்சுகளுக்கும் மற்றவங்களை வெறுக்க வைக்கிறதுக்கும் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கும்
தூண்டிவிடக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் நான் யாரோ உலகத்தில் இருக்கிற சகோதரிகளை குறித்து சொல்லலைங்க. சத்தியத்துக்குள்ளே இருக்கிற சகோதரிகள், டெய்லி ஜெபம் பண்ணுகிற, டெய்லி வேதம் வாசிக்கிற, தேவனுடைய வார்த்தையை கேட்குற, சபைக்கு தவறாமல் போகிற. இன்னைக்கு அநேக பெண்களினுடைய நிலைமைகள் எப்படி தெரியுங்களா இருக்குது? கணவனை தூண்டி விட்டு பலவிதமான குழப்பங்களுக்குள்ளே கொண்டு போகிறவங்களும் கூட இருக்கிறாங்கங்க, ஏசபேலை போல. அப்போ நம்ம என்ன இதில் இருந்து புரிஞ்சுக்கொள்ளணும்? நம்மளை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம நோவாவின் மனைவியை போல கணவனுக்கு உறுதுணையாக இருக்கிறோமா, தவறான பாதையில் போகிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கிறோமாங்கிறத நம்ம யோசிக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மனைவிகளை பற்றியும் வேதம் பதிவு செஞ்சுருக்கு. ஆபிரகாம் சாராள் எடுத்துக்கிட்டோம்னா தேவனே சொல்கிறாரு, சாராள் பேச்சை கொஞ்சம் கேட்டு நடன்னு சொல்கிறார். வசனம் நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் 21:12. ஆதியாகமம் 21:12 வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு, உன் மனைவி சொல்ல கேள். அங்க ஆதாம் கிட்ட நம்ம பார்த்தோம், நீ உன் மனைவியை பேச்சை கேட்டு கெட்டு போயிட்டப்பாங்கிறாரு. இங்க சொல்றாரு, உன் மனைவி சொல்றதை கேளுங்கிறாரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு குடும்பத்துல எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு சகோதரர்களை பார்த்து தேவன் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? உன் மனைவி தேவ பக்தி உள்ள ஒரு பெண்மணி, அவங்க சொல்றதை நீ கேள் அப்படின்னு சொல்லுவாரா? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்கிலால் பிரிசில்லா இருக்காங்க இல்லைங்களா? அவங்க பாருங்க, கணவன் மனைவி எந்த அளவுக்கு ஒரு ஒருமனப்பாட்டோடு இருந்தாங்க. அப்போஸ்தலன் பவுலினுடைய ஊழியத்துக்கு அந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அப்போலோவோட ஊழியம், அவர் சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு அவங்க மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாங்கலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பாரானா இப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கும். நீதிமொழிகள் 18:22 வசனம். நீதிமொழிகள் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். இதைத்தான் நம்ம அங்கே பார்க்குறோம். நோவாவினுடைய வாழ்க்கையில் அவரும் கூட நோவாவின் மனைவியை கண்டடைந்தது நன்மையாக இருந்துச்சு. சரிங்களா? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சிச்சுங்க? தயை கிடைச்சிச்சு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக நம்ம இங்கே பார்க்குறோம், நோவாவினுடைய மனைவி அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ முதல் காரியம் அந்த அம்மா கிட்ட நம்ம பார்க்குறோம், அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம். நோவா இந்த அளவுக்கு வெளிப்பிரகாரமாக நம்ம பார்வையில் தெரிகிறதுக்கு மறைவான ஒரு ஊழியம் யாருக்கிட்ட இருந்துச்சு தெரியுங்களா? இந்த நோவாவினுடைய மனைவி கிட்ட இருந்துச்சு. ஒரு உணவை சாப்பிடும்போது அது ருசியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உப்பு. ஆனால் நம்ம என்னைக்காவது சாம்பாரில் அந்த உப்பை பார்க்க முடியுதுங்களா? அது கண்ணுக்கு தெரியாதுங்க. அது தன்னை மறைத்து கரைந்து என்ன தெரியுங்களா பண்ணுது? அது அந்த உணவுக்கு ருசி கொடுக்குது. அது போல ஒரு மனைவி இருக்கணும். அவங்க மறைஞ்சிருந்து தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய கணவனை உயர்த்தக்கூடியவங்களாக இருக்கணுங்க. இதைத்தான் நம்ம முதலாவது கற்றுக்கொள்கிறோம், நோவாவினுடைய மனைவி கிட்ட பார்க்கிறோம், விசுவாசம். ரெண்டாவது, இந்த நோவாவினுடைய மனைவி கிட்ட நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல். நோவா தேவனுடைய வார்த்தைக்கு, சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாருன்னு நம்ம வசனத்தில் பார்க்குறோம். ஆதியாகமம் 6:22 வசனம். ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பாருங்க, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் அப்படின்னு பார்க்குறோம். இதை பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது எபிரேயர் 11:7 வசனம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ முதல் தேவன் நோவாவை பார்க்குறாரு. நோவா கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு, பாரு, நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், நீ உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீ என்ன பண்ணு, ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொன்ன உடனே நோவா உடனே வேலையை ஆரம்பிச்சிருப்பாரா, இல்லை முதலாவது இதை யாருக்கிட்டையாவது பகிர்ந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது அவர் வீட்டுக்கு போயிருப்பார். வீட்டில் முதலாவது யாருக்கிட்ட சொல்லியிருப்பாரு? தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருப்பாரு. முதல் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லும்போது அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக இருந்துச்சுங்க.
அதை உடனே நோவாவினுடைய மனைவி என்ன தெரியுங்களா சொன்னாங்க, கேட்டு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது யாருக்கிட்ட போயிருக்குன்னா நோவாவினுடைய மகன்கள் கிட்ட போயிருக்கும், மருமகள் கிட்ட போயிருக்கும். அப்புறம் தான் அவர் வெளியில பேச ஆரம்பிச்சிருப்பார் இல்லைங்களா. எடுத்த உடனே வீட்டில் இதை பத்தி எதுவுமே பேசாம வெளியில போய் அவர் பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நோவா பேசும்போது நோவாவினுடைய மனைவி என்ன தெரியுங்களா பண்ணியிருப்பாங்க, இதை நம்ம ஒரு வார்த்தையா வசனம் மாதிரி சொல்றோம் பாருங்க. இதை சகோதரர்கள் சொல்லும்போது, விசுவாசத்தினாலே நோவாவினுடைய மனைவி கூட பார்க்காதவற்றை பற்றி, இதுவரைக்கும் அவங்களும் கூட நோவாவை போல அந்த மலையெல்லாம் பார்க்கல, பார்க்காததை பற்றி தன் கணவன் மூலமாக தேவ எச்சரிப்பு கிடைத்த போது தேவ பயத்தோட தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற தன் கணவன் பேழையை கட்டுறதுக்கு இவங்க உதவியா இருந்தாங்க. பாருங்க, இங்க தேவன் நோவா கிட்ட தான் பேசினாரு. நோவாவினுடைய மனைவி கிட்ட நேரடியா பேசின மாதிரி எந்த பதிவுகளும் இல்லை. ஆனா தன்னுடைய கணவன் கிட்ட தேவன் பேசினா கூட இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கலையே, தேவன் என்கிட்ட ஒரு தடவை சொல்லட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படின்லாம் அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கலைங்க. என் கணவரை தேவன் சந்திச்சிருக்கிறாரு, நான் அவரோட நடப்பேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை என்ன தெரியுங்களா பண்ணியிருந்தாங்க, இந்த அம்மா இங்கே கொண்டிருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக நிற்காம அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கிட்டு அதன்படி நடக்கிறதுங்க. அப்போ தேவன் இன்னைக்கு நம்மளோட நேரடியாக பேசாதவராக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எவ்வளவோ சத்தியங்கள் சகோதரர்கள் மூலமாக நமக்கு தேவன் தந்துக்கிட்டே இருக்கிறாரு. கேள்வி என்னன்னா, கீழ்ப்படிதல் நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. அன்னைக்கு பார்க்காத ஒரு காரியத்தை நோவாவுக்கு சொல்லும்போது அதை நேரடியாக கேட்காத நோவாவினுடைய மனைவியும் அன்னைக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு நாம கேட்குற இந்த சத்தியங்களுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ரொம்ப கவனமா இருக்கணும். இதுலயும் விசேஷமா சகோதரிகளுக்கு நம்ம சொல்லும்போது பாருங்க, அங்க நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு, நோவாவினுடைய மனைவியும் அங்க கீழ்ப்படியக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு சத்தியம் பேசக்கூடிய சகோதரர்களுடைய அந்த மனைவிகள், அந்த சகோதரிகள் இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்? ஏன்னா இன்னைக்கு சகோதரர்கள் சத்தியம் பேசும்போது சகோதரர்களுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்பாங்க. அதே நேரத்தில் அந்த சகோதரனுடைய மனைவியை சகோதர சகோதரிகள் உன்னிப்பாக பார்ப்பாங்கங்க. இந்த சகோதரன் இவ்வளவு சத்தியம் பேசுகிறாரே, இவருடைய மனைவி எப்படி இருக்காங்கன்னு கவனிப்பாங்கங்க. இதில் சகோதரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அவர்கிட்ட இருந்து வார்த்தையை கேட்பாங்க, உங்ககிட்ட வாழ்க்கையை பார்ப்பாங்க. நீங்கள் சரியா இல்லைன்னு வைங்க, இவர் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு பேசட்டுங்க, இவங்க மனைவியே எப்படி இருக்கிறாங்க, இவங்களே சத்தியத்தில் சரியா இல்லை, இவர் நமக்கு சத்தியம் பேசுகிறாராம், இந்த மாதிரி கேலி பேச்சுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ சகோதரர்கள் சத்தியம் ஒரு பக்கம் பேசும்போது, அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் அவருக்கு உறுதுணையாக எந்த வகையில் சப்போர்ட்டாக இருக்கீங்க தெரியுங்களா? நீங்கள் எந்த மாதிரி ஊழியம் செய்கிறீங்க தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கை, சபைக்கு நீங்கள் வரக்கூடிய நேரங்கள், சபையில் நீங்கள் கலந்து கொள்கிறது, சகோதர சகோதரிகளோட உங்களுக்கு இருக்கிற ஐக்கியங்கள், இது சகோதரருடைய ஊழியத்துக்கு மிகப்பெரிய துணையாக இருக்குங்க. அவர் தான் பிரதர் ஊழியம்னு சத்தியம்னு போகிறாரு. நான் எதுக்கு பிரதர், நம்மளை யார் பிரதர் இதெல்லாம் பார்க்குறா, நான் என்ன இதெல்லாம் படிக்கிறேனா கேட்குறேனா, இதெல்லாம் எனக்கு எதுக்கு? தயவு செஞ்சு அப்படி இருந்துடக்கூடாதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் சத்தியம் பேசாதவங்களா இருக்கலாம், ஆனால் அவர் பேசுகிற சத்தியத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க. இதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சாட்சியாக இல்லாமல் அவர் என்னதான் சத்தியங்கள் பேசிட்டாலும் அந்த சத்தியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருமான்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், தேவன் நோவா கிட்ட தான் பேசினாரு, ஆனால் அவருடைய மனைவி அதுக்கு அங்கே கீழ்ப்படியக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். மூணாவது, நோவாவினுடைய மனைவி கிட்ட இருந்து நம்ம பார்க்குறோம். முதல் காரியம் பார்த்துட்டோம், அவங்க கிட்ட இருந்த விசுவாசம். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், அவங்க கிட்ட இருந்த கீழ்ப்படிதல். மூணாவது நம்ம பார்க்குறோம், அவங்க கிட்ட நிந்தையை சகித்தாங்க. நிந்தையை சகித்தவர். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா அவமானத்தை சகிக்கிறவங்களா நோவாவினுடைய மனைவி இருந்தாங்க. எப்படி சொல்கிறோம்? அன்னைய நாட்கள் இருந்த ஜனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ பயமே இல்லாத ஜனங்கள், சரிங்களா? கொடுமை நிறைந்த ஜனங்களாக இருந்தாங்க. அந்த நோவாவினுடைய காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்தார், அவங்க தாத்தா ஏனோக்கு வாழும்போதே அந்த ஜனங்களை பற்றி என்ன தெரியுங்களா சொன்னார்? யூதா 14:15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும்
அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பாருங்க, இந்த 2 வசனத்துல 4 தடவை அவபக்தின்னு வருதுங்க. அவபக்தி உள்ள யாவரும், அவபக்தியாய் செய்து வந்த, அவபக்தியுள்ள பாவிகள் பேசின, சரிங்களா, அவபக்தியான கிரியைகள், இப்படி பார்த்தீங்கன்னா 4 தடவை அவபக்தி. என்னது அவபக்தினா தேவபக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. நீங்க ஆதியாகமம் 6:5 பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அப்ப அக்கிரமம் பெருகி போய் இருக்குது. அவபக்தி, தேவ பயமே இல்லாத ஜனங்கள் மத்தியில இவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? மத்தேயு 24:39 வசனம். மத்தேயு 24:39. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். உணர்வே இல்லாம இருக்கிறாங்க. இன்னொரு மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா கவனம் செலுத்தவே இல்லைன்னு இருக்கு. கொஞ்சம் கூட அந்த கவனமே செலுத்தலைங்க ஜனங்கள். உணர்வே இல்லாத ஜனங்களா இருக்கிறாங்க. இப்ப இவங்க கிட்ட போயிட்டு வானத்திலிருந்து மழை பெற போகுது, தேவன் பூமியை அழிக்க போறாருன்னா அவங்க என்னதான் பண்ணியிருப்பாங்கன்னா கேலி கிண்டல் தான் பண்ணியிருப்பாங்க. நோவோட மனைவி கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க, என்ன உன் கணவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? எங்க மழை வந்துச்சு? எங்க வானத்திலிருந்து தண்ணி வந்துச்சு? என்னைக்காவது இதுக்கு முன்னாடி வந்திருக்குதா? இவ்வளோ பெரிய வேலை வெட்டி இல்லாம இவ்வளோ பெரிய கப்பலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? பலவிதமான கேலி கிண்டல்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர நோவாவினுடைய மனைவி தன்னுடைய கணவனுடைய விசுவாசத்தை அங்க உடைக்கல. அன்னைக்கு இருந்த மக்களுடைய அந்த விமர்சனங்களை எல்லாம் அவங்க என்ன தெரியுங்களா பண்ணிக்கல, கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒருபோதும் நோவாவினுடைய மனைவி நோவாவை பார்த்து இந்த வேலையை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க, என்னால் இந்த நிந்தனையான பேச்சுக்களை எல்லாம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணல, நோவாவை எந்த விதத்திலையும் வருத்தப்படுத்தலை. அந்த ஊழியம் தடைபடாம அவங்க என்ன தெரியுங்களா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப பாருங்க, முதல் காரியம் விசுவாசிச்சாங்க அவங்க. அடுத்து கீழ்ப்படிஞ்சாங்க. அடுத்து அன்னைக்கு இருந்த ஜனங்கள் மூலமா வந்த அவமானத்தை எல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணாங்க, இவங்க சகிச்சாங்க. இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இன்னைக்கும் கூட இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுனால உறவினர்கள் நம்மளை கேலி செய்யலாம், நண்பர்கள் நம்மளை விமர்சிக்கலாம், சமுதாயமே நம்மளை எதிர்க்கலாம். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கணவனோ ஒரு மனைவியோ என்ன பண்ணணும்னா யாருடைய வார்த்தைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய நிறைய பேர் வரலாம். அது சொந்தக்காரங்களா இருக்கலாம், பெத்தவங்களா இருக்கலாம். யார் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை உண்டாக்க பார்த்தாலும், என்ன கேலி கிண்டல் பண்ணினாலும் நாம அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கணவனை மற்றவங்க கேலி பண்ணுறாங்களா, மனைவியும் சேர்த்துக்கிட்டு கேலி கிண்டல் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி மனைவியை மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்களா, கணவனும் சேர்ந்துக்கிட்டு அதை செய்யக்கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரே சரீரம் அப்படின்னு வேதம் சொல்லும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நம்ம அப்படி உறுதியாக இருக்கணும். பாருங்கள், நோவாவுக்கு எவ்வளவு கேலி கிண்டல் வந்திருக்கும். ஆனால் அதன் மத்தியில் என்ன தெரியுங்களா பண்ணாங்க, இந்த அம்மா நோவாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த வேலை தொடர்ந்து நடக்கிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. அவமானத்தை என்ன தெரியுங்களா பண்ணாங்க, சகிச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். 4வது இந்த நோவாவினுடைய மனைவி கிட்ட நம்ம பார்க்குறோம் தியாக மனப்பான்மை. அது என்னது தியாக மனப்பான்மை? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேழைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு நம்ம வசனம் வாசிச்சோம் இல்லைங்களா, நுழைஞ்சாங்கன்னு மட்டும்தான் வாசிக்கிறோம். ஆனால் அது அவ்வளவு ஈஸியானு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இவங்க எதையெல்லாம் விட்டுட்டு அந்த பேழைக்குள்ளே போனாங்க தெரியுங்களா? அவங்க ஏற்கனவே குடியிருந்த அந்த வீடு அது கூடாரமாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு வீடாகவே அவங்க கட்டி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வீட்டை இவங்க விட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு இருந்த சொத்துக்களை விட்டுட்டு போகிறாங்க. அந்த பழக்கமான வாழ்க்கை முறையை என்ன பண்ணிட்டு போகிறாங்க, விட்டுட்டு போகிறாங்க. நிறைய காரியங்களை விட்டுட்டு தான் இவங்க இப்போ போகிறாங்க. நம்மளே எடுத்துக்கோங்களேன், திடீர்னு ஒரு ஊருக்கு நம்ம புதுசாக குடியேறணும்னு வைங்க. அதாவது பக்கத்தில் ஒரே ஊருக்குள்ளே குடியேறதுனாலே நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். வேறு ஒரு ஊருக்கு நம்ம குடி போகிறோம் அப்படின்னா எவ்வளோ யோசிப்போம். இந்த மாதிரி அங்கே வசதி இருக்குமா, தண்ணி வசதி இருக்குமா, அந்த வசதி இருக்குமா, இது இருக்குமா, எவ்வளோ யோசனைகள் வருது. இப்போ இங்கே நோவாவினுடைய குடும்பம் ஷிஃப்ட் ஆகுறாங்க. எதை விட்டு? அந்த இடத்த விட்டு இவங்க ஷிஃப்ட் ஆகி பேழைக்குள்ளே போக போகிறாங்க. ஆனால் இந்த அம்மா பாருங்க, அதை பற்றி எதையுமே கவலைப்படலை. ஏன்னா இதையெல்லாம் விடுறாங்க. எதிர்கொள்ள போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியாத எதிர்காலம். இனி உலகம் என்ன ஆக போகுது, நம்ம எப்படி இருக்க போகிறோம், எதுவுமே அங்கே தெரியாதுங்க.
பேழைக்குள்ளேயே அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. வெளியிலையெல்லாம் சாவு, பேழைக்குள்ள அதே சாவு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது. ஆனால் எதை பற்றியும் யோசிக்காம எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன ஆகுறாங்க தெரியுங்களா, பேழைக்குள்ள அங்கே பிரவேசிக்கிறாங்க. இது அந்த அம்மாவுக்குள்ள இருந்துட்ட தியாகத்தின் வெளிப்பாடுன்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த அம்மா அந்த அளவுக்கு தயாராக இருந்தால் தான் அவருடைய பிள்ளைகள் மருமகள்கள் அடுத்து ரெடி ஆவாங்க. இந்த அம்மா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு லோத்து மனைவி மாதிரி திரும்பிக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னு வைங்க, இந்த ஒரு காரியம் அங்கே சிறப்பாக நடந்திருக்காது. அப்போ இதில் நமக்கு என்ன பாடுங்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவனை பின்பற்ற வந்திருக்கிற நம்மளும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நமக்கு பிரியமானதை விட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சரிங்களா? ஒரு சில லக்ஸரியான, ஒரு சில சுகமான, ஒரு சில வாழ்க்கைகளை நம்ம இழக்க வேண்டி வரலாம். ஊழியத்தின் நிமித்தம் சுக வாழ்க்கையை இழக்கலாம், சுகமான பிரயாணங்களை இழக்க வேண்டி வரும், நல்ல உணவுகளை எப்போவுமே சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்காது, ஒரு சில கஷ்டங்களுக்குள்ளே நம்ம போக வேண்டியது வரும். அந்த நேரத்தில் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவங்களா இருக்கிறோமா, இல்லை இடித்து போடக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோமா? அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாலும் வனாந்தரத்தில் இருந்துக்கிட்டு அந்த எகிப்தில் இருக்கிறத பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அங்கே நாங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அதையே தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சமயம் நோவாவினுடைய மனைவி பேழைக்குள்ளே போயிட்டு இது போன்ற குழப்பம் பண்ணக்கூடியவங்களா இருந்திருந்தாங்கன்னு வைங்க, எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். பேழையாவா இருந்திருக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்கள், எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு அந்த அம்மா அங்கே தயாராக இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அடுத்து இந்த அம்மா கிட்ட நம்ம பார்க்குறோம் 5வது குணலட்சணம் என்ன தெரியுங்களா, நிலைத்தன்மை, உறுதித்தன்மையோடு இருந்தாங்க. ஏன்னா 40 நாட்கள் மழை பெஞ்சிச்சு, 15 நாட்கள் வெள்ளம்னு பார்க்குறோம். 1 வருடம் 17 நாட்கள் என்ன தெரியுங்களாச்சு, இவங்க பேழைக்குள்ளே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அங்கே பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த பேழைக்குள்ளே இருக்கிறது ரொம்ப சுகமாக இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது ரொம்ப அசௌகரியம் நிறைஞ்ச ஒரு இடமா தான் அந்த பேழை இருந்திருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா வெள்ளம், புயல், நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்குள்ளே என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அங்கே நிலைச்சி இருந்தாங்க. தன்னுடைய குடும்பம் நிலைச்சி இருக்கிறதுக்கு அங்கே முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவாவினுடைய மனைவி. அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள், இதில் நமக்கு என்ன பாடம்னா, ஆரம்பத்தில் இந்த சத்தியத்துக்குள்ளே வரும்போது நம்முடைய உறுதித்தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நம்ம இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை அதே ஸ்ட்ராங் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்குதுங்களா? சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் உடஞ்சி போயிட்டு சத்தியத்தை விசுவாசிக்கிறத விட்டுட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிடுறோம். இன்னைக்கு கணவன் அப்படி சோர்ந்து போகும்போது மனைவிகள் உற்சாகப்படுத்தி அவங்கள உறுதிப்படுத்தணுங்க. அவர் உறுதியிலிருந்து விலகிறதுக்கு ஒரு காரணமாக யார் இருந்துடக்கூடாது, சகோதரிகள் அங்கே இருந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பிரச்சனைகள் வெள்ளம் போல வரலாம். அதன் மத்தியில் தேவனுக்குள்ள நம்ம நிலைச்சி இருக்கணும். சூழ்நிலை மாறினாலும் தேவனை நம்பக்கூடிய ஒரு மனசு தான் விசுவாசத்துக்கு ஒரு நல்ல அடையாளமாக இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள்ள அந்த நிலைத்தன்மை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் கணவனோ மனைவியோ யார் சோர்ந்து போனாலும் அது அந்த குடும்பத்தை பாதிக்கும். இதுக்கு தான் நல்ல உதாரணம் சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கோம், நீங்களும் கூட கேட்டிருப்பீங்க. மார்ட்டின் லூத்தர் அவர் அந்த கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியே வந்து அவர் இந்த ஒரு சில காரியங்கள் அங்கே பேசும்போது அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்து என்ன ஆகிட்டாருங்களாம், ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாராம். இனி ஊழியமே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்வுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கும்போது அவங்களுடைய மனைவி என்ன பண்ணாங்களாம், ஒரு கருப்பு சேலை கட்டிட்டு வந்தாங்களாம். அந்த நாட்களையாக இருக்கட்டும் இந்த நாட்களில் போல தான். அந்த கருப்பு எதுக்கு அடையாளம்னா துக்கத்துக்கு அடையாளம். யாராவது சாவாயிட்டா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கருப்பு ட்ரெஸ் போடுவாங்க. இப்போ மார்ட்டின் லூத்தர் முன்னாடி அவங்க வந்து என்ன பண்ணாங்களாம், ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்னாங்களாம். உடனே மார்ட்டின் லூத்தர் கேட்டாராம், என்ன கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிற, ஏதாவது சாவா, யார் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொன்னாங்களாம், ஆண்டவர் இறந்துட்டாரு. என்ன பேச்சு பேசுகிற, ஆண்டவர் இறந்துட்டாரா, அவர் ஜீவனோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லூத்தர் சொன்னாராம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா அவர் செத்து போன மாதிரி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, அவர் உயிரோடு இருக்கார் தானே, அவர் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும் தானே, அவர் நம்மளை பாதுகாக்க மாட்டாரா, இதை மேற்கொள்ள வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி பேச பேச உடனே மார்ட்டின் லூத்தர் என்ன தெரியுங்களானாராம், மிகப்பெரிய உற்சாகத்துக்குரியவராக மாறினாராம். அப்படி சோர்ந்து போகும்போது இன்னொருத்தர் தூக்கி எடுத்து அவங்கள நிலைநிறுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இங்கே நோவாவினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சோர்வுகள் வந்திருக்கும். ஆனால் இந்த அம்மாவுடைய அந்த நிலைத்தன்மை தான் பார்த்தீங்கன்னா நோவாவை அங்கே நிற்க வச்சிச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம்.
அப்போ பாருங்க, விசுவாசிச்சாங்க, கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருந்தாங்க, வந்த அவமானங்களை சகிச்சாங்க, ஒரு தியாக மனப்பான்மையோட இருந்தாங்க, ஒரு உறுதித்தன்மையோட அங்கே இருந்தாங்க. 6வது நம்ம பார்க்கிறோம் இந்த அம்மா கிட்ட இருக்கிற அருமையான குணலட்சணம் நீங்க பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமை. குடும்பத்தை ஒற்றுமையா இருக்கிறதுல மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருந்துச்சுன்னா, நோவாவினுடைய மனைவிக்கு இருந்துச்சு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 7:13. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் சொல்லிட்டாரு போங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். எப்படி முடிஞ்சிச்சு பாருங்க. இது இப்போ நம்ம யாரை யோசிக்கணும்னா, லோத்துவை யோசிக்கணும். லோத்து ஊருக்கு வந்துட்டாங்க. நாங்கள் இந்த தேசத்தை அழிக்க போகிறோம், இந்த சோதம் கோமரா பட்டணத்தை அழிக்க போகிறோம், நீயும் உன் குமாரரும் புறப்படுங்கன்னு சொன்னால் லோத்து தாமதித்து கொண்டிருந்த போதுன்னு வசனம் இருக்கும். ஏன் லோத்து தாமதிச்சாருங்கிறதுக்கு நமக்கு பின்னாடி தான் வசனம் புரியுது. லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்புத்தோணு ஆகுறாங்க. லோத்து தாமதிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாரு அப்படின்னா, லோத்தினுடைய மனைவி. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த தாமதமும் இங்கே இல்லை. நோவா தாமதித்து கொண்டிருந்த போது, நோவாவின் மனைவி திரும்பி பார்த்து கொண்டிருந்த போது, இப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. சொன்ன மாதிரி சொன்னபடி அன்றைய தினமே அப்படின்னு வசனம் ஆரம்பிக்குது. எந்த விதமான அங்கே டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை. பார்த்தீங்கன்னா அப்படியே குடும்பமாக சேர்ந்து அப்படியே பேழைக்குள்ளே போகிறாங்க. அப்போ பாருங்க, அப்படி குடும்பமாக பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களிடத்துல காணப்பட்ட ஒற்றுமை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றுமை பேழைக்குள்ளே போயிட்டு 1 வருஷத்துக்கு மேலே அவங்க பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுமே வரலைங்க. அங்கே ஒரு குடும்பம் பேழைக்குள்ளேயே 1 வருஷத்துக்கு மேலே இருக்கணும்னா அது சாதாரண விஷயங்களா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. இந்த கொரோனா டைமில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம், எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு தெரியுங்களா? நிறைய ஃபாரின்லாம் நிறைய டைவர்ஸ் ஆச்சுங்க. காரணம் என்னன்னா, குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் வந்துடும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே பேழைக்குள்ளே இருக்காங்க. யார்? கணவன் மனைவி மட்டுமா இருந்தாங்க, 3 மருமகள்களும் மாமியாரும் இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. குறைஞ்ச இடம் தான், வெளியே போக முடியாது, ரொம்ப அழுத்தமான சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்லுது அவங்களுக்குள்ள அங்கே எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி அங்கே எந்த பதிவுகளும் வேதத்தில் அங்கே இல்லைன்னு பார்க்குறோம். பேழைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரே மரணம், அழிவு, ஓல சத்தம் இருந்திருக்கும். ஆனால் பேழைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே அமைதி, ஒரு சமாதானம், ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை. எப்படி இவங்களால அங்கே அப்படி இருக்க முடிஞ்சு அப்படின்னா, ஏற்கனவே இருந்த வீட்டில் வெளியில் அவங்க அப்படி இருந்ததுனால தான் பேழைக்குள்ளே அவங்களால அப்படி இருக்க முடிஞ்சு. அதான் ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அறைக்குள்ளே இவங்க எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, அதுபோல் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக சமாதானமாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இவங்கனால என்ன பண்ண முடிஞ்சுன்னா, பேழைக்குள்ளேயும் அப்படி சமாதானமாக இருக்க முடிஞ்சு. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு சாத்தான் உடைக்க நினைக்கிறது குடும்பத்தை தான். ஒரு சகோதரனுடைய ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்க. நம்ம வேதம் வாசிக்கிறதையோ ஜெபிக்கிறதையோ டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்க. சாத்தான் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறது எது தெரியுங்களா? குடும்ப ஒற்றுமையை தான். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கிட்டா போதும், அவங்க என்ன வேற ஆவிக்குரிய காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களால முழுசாக அந்த ஓட்டத்தை ஓட முடியாதுங்கிறது சாத்தானுக்கு நல்லா தெரியுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு என்ன தெரியுங்களா? நான் சொல்கிறபடி தான் எல்லாரும் கேட்கணும், நான் சொல்கிறது தான் சரி. இப்படி இருக்கிற அந்த மனோபாவம் தான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை. விட்டு கொடுத்து போகிறது, ஒருத்தர் கருத்தை இன்னொருத்தர் ஏற்றுக்கக்கூடிய மனசு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லைங்க. அப்படி நோவாவோட மனைவி நினைச்சிருந்தாங்கன்னா அங்கே பேழைக்குள்ள அமைதி இருந்திருக்காது. இன்னைக்கு உலகமே குழப்பத்துக்குள்ள இருக்குது, பாவம் பெருகி போயிருக்குது, இருள் அதிகரிச்சு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலையில தேவனுடைய பிள்ளைகளான நாம பொறுமையில, சரிங்களா, விட்டு கொடுத்து போகிறதில்ல, மன்னிப்பில் நம்ம என்ன தெரியுங்க இருக்கணும்? வளரக்கூடியவங்களாக இருக்கணும். பொறாமை, பகைமை, மன்னிக்காத மனம், இதையெல்லாம் நம்ம ஜெயிக்கணுங்க. சத்தியத்துக்குள்ளே எவ்வளவோ வருஷங்களாக இருக்குது. இன்னும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு போகிறதுக்கு, விட்டு கொடுத்து போகிறதுக்கெல்லாம் இன்றைக்கி மனசே வரதில்லை. ஆனால் வாயில் சத்தியம் பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கரமாக இருக்குது.
ஆனால் குணலட்சணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குங்க. புறஜாதியார் காமிக்கிற அந்த குணலட்சணத்தை கூட இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த சத்தியம் பெற்றுக்கிட்டதுக்காக மட்டும் தேவன் நமக்கு பரலோக வாய்ப்பு கொடுக்க போகிறது இல்லை. அடிக்கடி நம்ம சொல்கிற வார்த்தை தான். இந்த சத்தியத்தில் இருக்கிறத ரொம்ப மேன்மை பாராட்டுறோம், நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம இருக்கோங்கிறதுக்காக ஒருபோதும் தேவன் நமக்கு பரலோக வாய்ப்பு தரமாட்டார். அதுக்குரிய குணலட்சணங்கள் நமக்குள்ளே வந்தே ஆகணும். வராத வரைக்கும் நம்ம அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இன்னைக்கு குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை, குடும்பத்தை கட்டுகிற ஒரு காரியம். புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் குடும்பத்தை கட்டுகிறாள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட பெண்களா, சகோதரர்களா, சகோதரிகளா இன்னைக்கு நாம் இருக்கிறோமா? அடுத்து 7வது, இந்த நோவாவின் மனைவி கிட்ட நம்ம பார்க்குற அருமையான குணலட்சணம் பொறுமை. எப்படி சொல்லலாம் பொறுமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேழை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 120 வருஷம் ஆகுது, சரிங்களா? அடுத்து பேழைக்குள்ளே போய் மழை பெஞ்சி அவங்க வெளியில் வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அது போன்ற நீண்ட காலங்களில் மனம் தளர்ந்து போகலை. பொறுமையோட தன்னுடைய கணவனோட சேர்ந்து அவரும் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த அருமையான பெண்மணி என்னவா இருக்காங்கன்னா உற்ற துணையாக அங்கே இருந்தாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன படம்னா, இன்னைக்கு உலகமே ஒரு அவசர உலகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. பொறுமைங்கிறத இன்னைக்கு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, எல்லாத்துலேயும் அவசரங்கும்போது தேவனுடைய விஷயத்தில் பொறுமை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் குறித்து சொல்லும்போது, தேவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேற காத்திருக்க தெரிந்தவர்களே ஆசீர்வாதத்தை காண்கிறார்கள். பொறுமை தேவன் நமக்கு செய்கிற வரைக்கும் பொறுமையோடு இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போ இன்னைக்கு பொறுமைங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. 8வது, இந்த அருமையான அம்மா கிட்ட பார்க்குற குணலட்சணம் என்ன தெரியுங்களா? குடும்ப பொறுப்பு. குடும்ப பொறுப்பு நிறைஞ்சவங்களா இருந்தாங்கங்க. எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க பேழைக்குள்ளே இருந்த வருஷம் நம்ம பார்த்துட்டோம். 1 வருஷம் 17 நாள் பக்கம் அவங்க இருந்திருக்கிறாங்க. முன்னாடியே 1 வருஷம் 17 நாள் தான் நம்ம இருப்போங்கிறது சரியாக இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நமக்கு தெரியலை. அப்படி தெரிஞ்சிருந்தா இவர் காக்காவை புறாவையெல்லாம் விட்டு பூமி வடிதான்னு பார்த்துருக்க மாட்டார். அந்த டேட்டு வந்த உடனே இவர் பேழையை திறந்துட்டு வெளியே வந்திருக்கலாம். அப்போ பூமி காஞ்சிருச்சா, என்னைக்கு காயுங்கிறது சரியாக முன்னாடியே இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குங்க. ஆனால் பார்க்குறோம், ஒரு நாள் கூட இவங்க பசியாக இருக்கலை. தேவன் என்ன சொன்னார்? பேழைக்குள்ளே போகிறப்ப அந்த மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு உங்களுக்கு தேவையான உணவுகளை சேகரிச்சுக்கிட்டு போங்கன்னு தான் சொன்னார். எத்தனை நாளுக்குன்னு சொன்ன மாதிரி அங்கே பதிவுகள் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பேழைக்குள்ளே இருந்த நாட்கள் வரைக்கும் இவங்க 8 பேரும் பசியாக யாரும் இருந்த மாதிரி நமக்கு இல்லை. அடுத்து மிருகங்களும் பசியாக இருந்த மாதிரி இல்லை. எல்லாருக்கும் தேவையான உணவை முன்கூட்டியே இவங்க என்ன தெரியுங்களா பண்ணிட்டாங்க? சேமித்து வச்சாங்க. இதில் முக்கியமான பங்கு யாராக இருக்கும்? இந்த நோவாவினுடைய மனைவியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல் என்னன்னா, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி பேழைக்குள்ளே அந்த மிருகங்கள்லாம் போச்சு, பறவைகளெல்லாம் போச்சு, அதுவும் ஜோடி ஜோடியாக அனுப்புன்னு சொல்லும்போது அது மட்டும் எப்படி ஜோடி ஜோடியாக கரெக்டாக போச்சு? எப்படி இவங்களுக்கு அந்த சிங்கத்தை பார்த்தோ, புலியை பார்த்தோ, இல்லை ஒரு மோசமான மிருகங்களை பார்த்தோ எப்படி இவங்களுக்கு அந்த பயம் வரல? ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால இது இந்த சம்பவத்தோடு நம்ம சேர்த்துறோம். அடிஷ்னலாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 19 - 21 வரைக்கும். ஆதியாகமம் 6 19 - 21 வரைக்கும். சகலவிதமான மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊர் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கும் உன்னிடத்திலே வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ உன் குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்படுறதில்ல, மாம்சமான ஜீவன்களில் ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடியாக என்ன பண்ணு, பேழைக்குள்ளே நீ சேர்த்துக்க அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நோவா என்ன பண்ணிட்டாருன்னா, அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஜோடியாக கரெக்டாக சேர்க்கிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனம். ஆதியாகமம் 7 2 மற்றும் 3. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு
நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேலு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேலு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இப்ப சேர்த்துக்கொள்னு சொல்லிட்டாரு. எப்படி நோவா இதை செஞ்சிருப்பாரு? எப்படி இவர் சொன்ன உடனே அதுங்க வந்து செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 7ஆம் அதிகாரம் 8-9 வசனம். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்குட்பட்டன. அப்ப பேழைக்குள்ள எல்லாமே போயிடுச்சு. அங்கே எந்த பேழைக்குள்ள எந்த மிருகங்களும் ஒவ்வொன்றுக்குள்ள சண்டை போட்டுக்கல. ரொம்ப அமைதியாக தான் அங்கே இருக்கு. இவங்களும் அங்கே பாதுகாப்பாக அந்த மிருகங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. எப்படி இவர் சொன்னதை கேட்டு ஜோடி ஜோடியாக மட்டும்தான் வரணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. ஜோடி ஜோடியாக அது மட்டும் உள்ள புகுந்துருக்குது. எப்படி இந்த ஒரு இது சூழ்நிலை அங்கே வந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்க வாழ்ந்தது முதலாம் உலகம். அந்த முதலாம் உலகத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே மனிதனுக்கும் மிருகத்துக்கும் என்ன கிடையாதுங்க? பகை உணர்வு கிடையாது. அங்கே மிருகம் மனுஷனை பார்த்து பயப்படக்கூடிய தன்மையில் இல்லை. எல்லோரும் ஒன்று போல பாசமாக பழகி அங்கே இருந்திருக்கிறாங்க. மிருகங்களும் பறவைகளும் எல்லாமே எப்படி இருந்திருக்குங்க? பயம் இல்லாமல் இருந்திருக்கு, பழகிக்கிட்டு இருந்திருக்குது. அந்த நாட்களில் மனுஷங்க எதைத்தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய உணவுகள் வந்து தானியங்களும் பலரசங்களும் தான் அவங்களுக்கு உணவாக அங்கே இருந்திருக்குது. மனுஷன் முதலாம் உலகத்தில் ஒருத்தர் கூட என்ன சாப்பிடலை அப்படின்னா நான்வெஜ்ஜு அங்கே சாப்பிடலை. இறைச்சி உண்ணும் முறை, அடுத்து மிருகங்கள் பறவைகள் மனுஷர்களுக்குள்ள அந்த பகை உணர்வு எல்லாம் எப்போ உண்டாச்சுன்னா 2ஆம் உலகத்தில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒழிய, முதலாம் உலகத்தில் மனுஷன் சொல்கிறத மிருகங்கள்லாம் கேட்டுட்டு தான் இருந்துச்சு. அதே மாதிரி பறவைகளும் கூட மனுஷனோட அழகாக பழகிக்கிட்டு தான் இருந்துச்சு. அது எந்த விதமான அங்கே என்ன இல்லைங்க, பகை உணர்வுகள் இல்லை. அதனால தான் இவங்களால வெளியிலையும் சமாதானமாக இருந்தாங்க, பேழைகளுக்குள்ளேயும் அங்கே சமாதானமாக இருந்தாங்க. இது வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக அந்த வசனங்கள் மட்டும் நம்ம சொல்லிடுறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும். இப்போ 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பேழை நின்றுருச்சு, எல்லாமே வத்திருச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேழைக்குள்ளே இருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்த பின்னாடி தான் என்ன நடக்குது? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இனிதான் பூமி ஸ்டார்ட் ஆகுது நோவா அவருடைய சந்ததி மூலமா. இப்ப என்ன நடக்குது பாருங்க. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். இதுவரைக்கும் மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன கிடையாதுங்க? ஒரு பயம் கிடையாது, உறவு தான் இருந்துச்சு. இப்பதான் என்ன பண்றாருன்னா உங்களை பற்றிய பயமும், மனுஷனை பார்த்த உடனே மிருகத்துக்கு என்ன வருது? பயம் வருது, அச்சம் வருது. பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. இப்பதான் அதை என்ன பண்றாரு தெரியுங்களா? சாப்பாடா அவங்களுக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனம், நடமாடுகிற ஜீவஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. இதுக்கு முன்னாடி அது ஆகாரம் கிடையாது. இப்பதான் நான்வெஜ்ஜே 2ஆம் உலகத்துல தான் அங்க கொண்டு வராரு. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல. இதுவரைக்கும் உங்களுக்கு நான் என்னத்தை ஆகாரமா கொடுத்திருந்தேன்? பசு பூண்டுகளை மட்டும்தான் ஆகாரமா கொடுத்திருந்தேன். இப்போ புதுசா இன்னொரு ஆகாரம் தர்றேன். அதை நீங்க என்ன பண்ணுங்க? அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். நான்வெஜ் தர்றேன், ஆனா நான்வெஜ்ஜை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ரத்தத்தோட சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை எடுத்துட்டு நீங்க அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கலாம், எப்படி மிருகங்கள் எல்லாம் நோவா பேச்சை கேட்டு உள்ள போச்சு, எதையும் அடிச்சுக்கல, ஆடை பார்த்து சிங்கமோ புளியை பார்த்து இன்னொன்னோ, இப்படி ஒன்றுக்குள்ள மிருக பயங்கள் அவங்களுக்குள்ளேயும் சண்டை வந்துக்கல, இவங்களும் எப்படி பாதுகாப்பாக இருந்தாங்கன்னா, முதலாம் உலகத்தினுடைய வாழ்க்கை வேற, 2ஆம் உலகத்தினுடைய வாழ்க்கை வேற அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்க நம்ம பார்க்குறோம் நோவாவினுடைய மனைவிக்கு நம்ம மறுபடியும் வந்துடலாம். இவங்க நம்ம பார்க்குறோம் எல்லாத்துக்கும் தேவையான உணவை என்ன தெரியுங்களா பண்ணாங்க? முன்கூட்டியே யோசிச்சு அது எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு தேவையான உணவை அங்கே சேமித்து வச்சாங்க. இதில் நமக்கு என்ன பாடம்னா, இன்னைக்கு குடும்ப காரியங்களில் சகோதரிகளினுடைய பங்கு, மிகப்பெரிய பங்கு இதுதாங்க. குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை முன்கூட்டியே யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். சேமிப்பு. ஒரு குடும்பத்தில் சகோதரனை காட்டிலும் சகோதரியினுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும்.
அவங்க தான் குடும்பத்தை எப்படி சேமித்து வழி நடத்தலாங்கிறது அவங்களுக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அதை ஒவ்வொரு சகோதரிகளும் புரிஞ்சுக்கணும், அதை பயன்படுத்தணும். ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தில் இருக்கணும். ஏன்னா தேவன் இப்படிப்பட்ட வாழ்க்கைகளை கவனித்து பார்த்து தாங்க அவங்க நாளைக்கு சபை வாய்ப்பை நமக்கு கொடுக்க போகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன குடும்ப காரியங்களிலும் சகோதரிகளினுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வசனம் சொல்லும்போது குணசாலியான ஸ்திரியை குறித்து நீதிமொழிகள் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். நிறைய காரியங்கள் இருந்துட்டாலும் ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 16 இருந்து 21 வரைக்கும். நீதிமொழிகள் 31 16 முதல் 21 வரைக்கும். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். பாருங்க, மனைவியை குறித்து அங்கே சொல்லும்போது ஒரு வயலை விசாரித்து வாங்குறாங்களாம். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தினால் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டிப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். பாருங்க, ஏற்கனவே மழைக்காலம் குளிர்காலம் வரப்போகுதுங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன தெரியுங்களா பண்ணியிருக்காங்க, சொட்டரெல்லாம் பின்னி வச்சிருந்துருக்குறாங்க. அப்போ குளிர் வரப்போதே என்ன பண்ணுவாங்களோ இவங்க பயப்படல. ஏன்னா முன்னாடியே அட்வான்ஸாக என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, அங்கே எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளுடைய ஒரு பங்காக இருக்குது. பாருங்க, அங்கே நோவாவினுடைய மனைவி ஒரு வருஷத்துக்கு மேலே பேழைக்குள்ளே இருந்தாலும் எல்லோருக்கும் தேவையான அந்த ஆகாரத்தை முன்கூட்டியே என்ன பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க, சேமித்து அங்கே கொண்டு போய் சேர்த்து. நோவா ஒரு பக்கம் பேழையை கட்டிக்கிட்டு இருக்க, இவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, அதை தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தியிருக்காங்க, ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. கடைசியாக நோவாவினுடைய மனைவி கிட்ட நம்ம பார்க்குற குணலட்சணம் என்ன பார்த்தீங்கன்னா, குணலட்சணம் சொல்ல முடியாது, தேவனுடைய திட்டத்தில் நோவாவினுடைய மனைவி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், முதல் மனிதன் ஆதாமினுடைய வம்சம் ஏவாள் மூலமாக, அந்த முத்தாய் மூலமாக என்னாச்சு ஆரம்பிச்சிச்சு. அவங்களுடைய சந்ததி அந்த முதலாம் உலகத்தோட முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ 2ஆம் உலகம் நோவா மற்றும் நோவாவின் மனைவி மூலம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த வம்சம் தாங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஆதி தகப்பன் யார் அப்படின்னா ஆதாம் ஏவாள் தான். ஆனால் இன்னும் நம்ம கரெக்டாக சொல்லணும்னா நோவா அவருடைய மனைவி தான் நம்மளுடைய ஆதி பெற்றோர் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ வெள்ளத்துக்கு பின்னாடி மனித குலம் மீண்டு பெறுகிறதுல நோவாவினுடைய மனைவியின் பங்கு அங்கே ரொம்ப முக்கியமாக அங்கே இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். பாருங்கள், ரொம்ப அமைதியாக செயல்பட்டிருக்காங்க. அவங்க பேர் கூட நமக்கு என்னன்னு தெரியலை. இவங்களை பற்றி வேறு எந்த பதிவுகளும் கூட வேதத்தில் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மறைமுகமாக இருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருந்து மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடியவங்களா நோவாவின் மனைவி அங்கே இருந்திருக்கிறாங்க. சகோதரர்கள் இது குறித்து சொல்லும்போது சில நேரங்களில் தேவன் பெரிய காரியங்களை அமைதியாக செயல்படுற மனிதர்கள் மூலமாக செஞ்சிடறாருங்களாம். மறுபடியும் சொல்கிறேன், சில நேரங்களில் தேவன் பெரிய காரியங்களை ரொம்ப அமைதியாக செயல்படுறாங்க பாருங்க. அவங்க மூலமாக செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாருங்களாம். ஒரு பக்கம் கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க மூலமாக தேவன் எதுவுமே செய்ய மாட்டார். ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. அவங்கள வச்சு பெரிய காரியங்களை சாதிச்சுட்டு போயிடுவார். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்பி உலகமே எதிர்த்தாலும் கேலி பேசினாலும் நோவாவினுடைய மனைவி கிட்ட நம்ம பார்க்குறோம் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்த அந்த ஒரு விசுவாசம். இதுதான் நோவா மனைவி கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான காரியமாக இருக்கு. நோவாவோட மனைவியினுடைய பேர் சொல்லப்படலை, ஆனால் தேவன் அவங்கள மறக்கலை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோவாவினுடைய மனைவி கிட்ட நம்ம பார்த்துட்ட காரியம் விசுவாசம், கீழ்ப்படிதல், அடுத்து அந்த அவமானத்தை நிந்தனையை சகிக்கிறது, தியாக மனப்பான்மை, நிலைத்தன்மை, குடும்ப ஒற்றுமை, அடுத்து பொறுமை, அடுத்து குடும்ப பொறுப்பு, அந்த சேமிப்பு, அடுத்து தேவனுடைய திட்டத்தில் அவங்க அங்கே பதிவில் இருக்காங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை முடிக்கிறோம் இதோட. இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா, என்னை யாருமே மதிக்கிறது இல்லைங்க, என்னை யாருமே கவனிக்கிறதில்ல, என்னை யாருமே கண்டுக்கிறதில்ல அப்படியெல்லாம் நினச்சி நிறைய நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். ஆனால் தேவன் நம்மளை பார்த்துட்ருக்கிறார். தேவன் நம்மளுடைய செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியங்களையும் தேவன் மறக்கிறதில்ல, எல்லாவற்றையும் நினைவில் வச்சிருக்கிறார். பாருங்க, நோவாவுடைய மனைவி பற்றி எதுவுமே இல்லைனாலும் இன்னைக்கு தேவன் அவருடைய பரிசுத்தாவி மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாருங்க, இவங்களுடைய பின்னணியான காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இன்னும் நிறையா இருந்திருக்கும்.
ஏதோ நம்ம அறிவுக்கு எட்டின வகையில் நம்ம தியானித்த வகையில் இந்த காரியங்களை பகிர்ந்துக்கிறோம். நீங்களும் கூட தனிப்பட்ட முறையில் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணால் இன்னும் கூட அவங்கள குறித்து நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, கற்றுக்கொள்ள முடியும். அப்போ என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, நான் செய்கிறதெல்லாம் யாருக்கு பிரதர் தெரிய போகுது, நான்லாம் எதுக்கு இருக்கிறேன், நான் வேஸ்ட், இப்படி ஒருத்தரும் நம்ம நினச்சிடக்கூடாதுங்க. நம்ம அப்படி தேவன் நம்மளை நினச்சிருந்தா இந்த சத்தியத்துக்குள்ளேயே கொண்டு வந்திருக்க மாட்டார். நம்ம எல்லாருமே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவங்க. ஒரு சிலர் இன்னைக்கு வெளிப்பிரகாரமாக ஊழியம் செய்கிறதுல ஒரு சில சபை காரியங்களில் மற்றவங்க முன்னாடி தெரியலாம். தெரியாதவங்களையெல்லாம் தேவன் கண்டுக்கிறதே இல்லை, அவங்களாம் தேவனுடைய பார்வையிலே இல்லைன்னு ஒருபோதும் சோர்ந்துடக்கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்பிரகாரமான பெரிய ஊழியங்களை செய்கிறவங்களை விட மறைமுகமான ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறவங்க தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவங்க. அவங்கள தான் தேவன் கடைசி நாட்களில் மிகப்பெரிய மகிமைப்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய விசுவாசமாக கூட இருக்குது. நம்ம வசனம் வாய்ச்சி முடிக்கலாம். எபிரேயர் 6:10. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இன்னைக்கு சகோதர சகோதரிகள் மத்தியில் நம்ம தெரியாதவங்களா இருக்கலாம், நம்ம அசட்டை பண்ணப்பட்டவங்களா இருக்கலாம், யாருமே நம்மளை கண்டுக்காதவங்களா நம்ம இருக்கலாம். ஒருபோதும் சோர்ந்து போக தேவையில்ல. ஏன்னா நம்மளுடைய கிரியையையும் நாம பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதையும், சரிங்களா, செய்து வர்றதையும், தேவனுடைய நாமத்துக்காக நம்ம காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தையும் யார் வேணாலும் மறக்கலாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படின்னு இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லி முடிக்கிறார். இதான் நம்ம இன்னைக்கு நோவாவினுடைய மனைவியை குறித்து நம்ம பார்த்த காரியங்கள். இதையெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வைத்துக்கொள்வோம். அருமையான அந்த பெண்மணி வெளிப்படுத்திட்ட அந்த குணலட்சணங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம அதை கொண்டு வரும்போது நாமளும் கூட அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ளவங்களாக இருக்கலாம். நம்மளுடைய குடும்பம் கூட ஆண்டவருக்குள்ளே கட்டப்படுறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.